இந்த கல்யாணத்தில் கடைசியில் வந்து தயிர் சாத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு விடுவா மிளகு குழம்பு. ஆஹான்னு இருக்கும். அது பண்ணுறது என்ன கஷ்டமா? அது ஒரு பேஸ்ட்டாக வீட்டில் வச்சு பாருங்கோ, அட்டகாசமாக இருக்கும். கருவேப்பிலை நன்னா வந்து 2 கை ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 100 கிராம் கருவேப்பிலை அலம்பி காய வச்சு எடுத்து வச்சு 50 கிராம் புளியை வெந்நீர் விட்டு அதையும் ஊற வச்சுட்டு ஒரு 15லேருந்து 20 ml நல்லெண்ணெய் விட்டு 25 கிராம் பெருங்காயம் வறுத்து 50 கிராம் உளுத்தம்பருப்பு, 50 கிராம் மிளகு, 50 கிராம் தனியா, 50 கிராம் கடலைப்பருப்பு, 50 கிராம் துவரம்பருப்பு, இது எல்லாம் போட்டு வறுத்து தனியாவை மாத்திரம் லாஸ்ட்டில் போடணும். ஒரு 50 கிராம் மிளகா வத்தல் இல்லை ஒரு 10 கிராம் கூட போட்டுக்கலாம். அது மிளகா வத்தல் வறுபட்ட உடனே தனியாவையும் போட்டு அதுவும் வறுபட்டு வாசனை கம்முன்னு வரும்போது கருவேப்பிலையை மேலே போட்டு கருவேப்பிலையும் வறுபட்ட உடனே அணைச்சிட்டு ஆறின உடனே மிக்சியில் ஒரு ஃபைன் கோர்ஸ் கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி பவுடர் பண்ணணும். தொட்டால் ரவை மாதிரி கரகரன்னு இருக்கும். அதே மிக்சி ஜாரில் ஊற வச்ச புளியும் கரைச்சி எடுத்து வச்சிடனா திக் கன்சிஸ்டன்சியில் ஒரு 100லேருந்து 150 ml நல்லெண்ணெய் விட்டு கடுகு வெடித்த உடனே ஒரு 100லேருந்து 125 கிராம் பூண்டை போட்டு அணைச்சிட்டு வதக்கி கருவேப்பிலையும் போட்டு சீசனிங்கை தனியாக எடுத்து வச்சிடணும். பூண்டு வேண்டாங்கிறவா பூண்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு கடுகும் கருவேப்பிலையுமா தாளிச்சு கொட்டி எடுத்து வைக்கணும். அந்த கடாயில் இருக்கிற எண்ணெயோடைய புளி, உப்பு, மஞ்சள் பொடி சேர்த்து கொதிக்க வச்சு எண்ணெய் மேலே பிரிஞ்சு திக்கான உடனே திரித்து வச்சுருக்கிற மிளகு குழம்பு மசாலா பொடி அதில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி திக்கான உடனே சீசனிங்கு ஆட் பண்ணி 10-15 செகண்ட் கழித்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவு தான் இது. என்ன நீங்களும் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறீங்களா எனக்கு?